அப்படியே சேர்த்து ஓடிடணும்ப்பா அப்படின்ட்டு ஐயா இவனுங்க இந்த அதுதான் பேரு புரிதல். மட்டும் சூப்பரா கண்டுபிடிப்பாங்க. டிசைனா நல்ல பேரா கண்டுபிடிச்சு பேர்ல வைக்கிறதுனா அதுக்கு இவங்களுக்கு முதலிடம் கண்டிப்பா. இல்ல அது இல்ல ஹரிஷ் நான் என்ன கேட்கிறேன், இப்போ இப்போ உங்களோட சிக்னேச்சர் ப்ராஜெக்ட்னு சொல்றீங்க. உண்மையாலுமே அந்த பிங்க் பர்ஸ் ப்ராஜெக்ட் நெறைய பெண்மணிகளுக்கு உண்மையாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா, அது ஏழை பெண்மணிகளுக்கு பெரிய பூஸ்ட். ஏன்னா நான் நான் பெனிஃபிஷியரி நான் சொல்றேன். இப்ப அந்தியூர்ல இருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவினாசிக்கு ஆம் வேலைக்கு தின வேலைக்கு முதல்ல அவங்க வந்துட்டு போணும்னா ஒரு ரூ. 1500 ரூ. 2000 செலவாகும். இன்னைக்கு ஃப்ரீயா வந்துட்டு போறாங்க. இதுக்கான உண்மையாலுமே பெண்களுக்கு அந்த பயன்பாடு அந்த பஸ்ல இருக்கு. அப்ப அந்த திட்டத்தை இந்நேரம் நீங்க மேம்படுத்தி இருக்கணும் இல்லையா? இந்நேரம் ஒரு 2000 பிங்க் பஸ் புது பிங்க் பஸ் இறக்கி இருக்கணும் இல்லையா? அதுதானே உங்க ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா இருந்திருக்கணும். அது என்ன பேரளவுக்கு யாரோ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, பிங்க் பஸ்ல பெண்கள் டிக்கெட் வாங்கலன்னு ஃபைன் போட்டுருக்கான். டேய்! அதுவே இலவச டிக்கெட் தான்டா. அதுக்கு எதுக்குடா ஃபைன் போடுறீங்க? அப்போ நீ என்ன திட்டம் வந்து எப்படி அமல்படுத்துறீங்க? எப்படி அமல்படுத்துறீங்க? இது எப்படி போய் சேருது? நீங்க பத்திரப்பதிவுத்துறை எடுத்துக்கங்க. நீங்க சும்மா உங்க ஃபிரெண்ட்ஸ் யாரான கேட்டு பாருங்க. ஏதாவது ஒரு இடம் இருக்கோ, இல்ல உங்க இடம் தான். டிடிசிபி பண்றதுக்கோ, அத ரெகுலரைஸ் பண்ணி அத வந்து ஒரு பத்திரமா